இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சூம் லைன். இதில் கிட்டாச்சி வச்சு சூம் லைனுக்கு சேஃப்டிக்கு நம்ம பிடிச்சிருக்கோம். அது எரெக்ஷன் பண்ண போகிறாங்க. பெரிய ஷெட்டு எடுத்து மேலே வைக்க போகிறாங்க. லிஃப்ட்டை தூக்க போகிறாங்க. பெல்ட்டு ஏற்கனவே போட்டாச்சு. கொஞ்சம் ஹெவி ப்ராஜெக்ட் தான். ஃபுல்லாக வீடியோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரேர் தான் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக பிடிச்சிருக்கோம், வண்டி அப்செட் ஆகாத அளவுக்கு. இதுலேயே ஒன்றில் கொஞ்சம் லூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம டைட் பண்ணுறாங்க. ரைட் தான், ஒரு பெல்ட்டு லூஸாக இருக்குது, அதனால் டைட் பண்ண போகிறாங்க. இல்லையோ கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க. எல்லாம் ஓகே ஆச்சு. இப்போ லிஃப்ட்டை தூக்க போகிறாங்க. அங்கே தூக்கும்போதே வண்டியில் வைப்ரேஷன் தெரியுது, நம்ம வண்டிலையும். ரெடி டு லிஃப்டிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பூமு வண்டி அப்படியே ஆடுறது தெரியும் பாருங்க. வண்டி அப்படியே ஆடுது. சேஃப் இல்லாத வேலை தான். கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுவோம் நல்லபடியாக முடியணும்னு. நம்ம ஆளுங்க எல்லாம் தூக்கி ரெடி பண்ண பிறகு அதில் வெல்டிங் அடிக்க போகிறாங்க சேஃப்டி. இது முன்னாடியே பண்ணணும். சரி, ஓகே. திருப்பி தான் அங்கே மேலே கொண்டு வைக்க முடியும், இல்லைன்னா தட்டிடும். அதுக்காக அந்த பேலன்ஸுக்காக கொண்டு வராங்க. ஆஹா, இது ரொம்ப ஷேக் ஆகுது. பயங்கர காற்று இன்னைக்கு, அதனாலேயே பிரச்சனை தான். நல்லா ஆடுது. பயங்கர ஷேக் ஆகுது பாருங்க. இப்படி ஷேக் ஆகுனாலே ஒரு லிஃப்டிங் எரெக்ஷன் பண்ணக்கூடாது. இந்த இவ்வளோ காற்று இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, நம்ம சொல்ல முடியாது.
கீழே வைக்கிறாங்க, இறக்குறாங்க, தூக்குறாங்க, பார்ப்போம். காற்று ரொம்ப வீசுது. காற்று ஓவராக இருக்குது, அதனால் இன்றைக்கி தூக்கி வைக்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று. இப்போ இறக்குறாங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடாது. நம்ம வண்டியே அதுக்கு லோடு கொடுத்துட்ருக்கு. இவ்வளோ காற்றுல நம்ம ஒரு கிட்டாச்சி வச்சு ஒரு பொருளை தூக்கினாலுமே அது வந்து சேஃப் கிடையாது தான். கிரெயின் ஓவர்லோடு. இன்றைக்கி எலெக்ஷன் நடக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டுடே ஜாப்பு முடிக்க முடியாதுன்னு கீழே இறக்கி வச்சாச்சு. சேஃப்டியாக விட்டுட்டோம். நம்ம வண்டி எடுத்து போகிறோம். நாளைக்கு பார்க்கலாம்.